Welcome to my channel, my subscriber. Thank you. This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job. Perfect student, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your just share and publish content. Simple tasks. No selling or no referral. Have a Facebook, Instagram and YouTube channel. You are already eligible. Earn daily income with instant payout. Start from day one. Send your name and qualification. 9994104160 contact number. SBO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மை சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. யூடியூப் சம்பிரதாயம். பணமே இதய துடிப்பா? வாழ்வின் உண்மை நோக்கம் என்ன? வாங்க பார்க்கலாம். பெரும்பாலான மக்கள் இவ்வுலகில் பிறவி எடுத்ததே பணம் ஈட்டுவதற்காகத்தான் என்ற எண்ணத்துடனே வலம் வருகிறார்கள். பணம் மட்டுமே அவர்களின் இதய துடிப்பாக இருக்கிறது. இந்த உலகில் வாழ்வதற்காகவே பணத்தை ஈட்ட வேண்டும் என்று எண்ணுவதுடன் பணக்காரன் என்ற பெயரை மிகவும் கௌரவமாக எண்ணுகின்றனர். அதனால் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக, அமைதியாக வாழ்ந்து கழிப்பதற்கு பதிலாக பணம் சேர்ப்பதிலே குறியாக இருந்து இறந்து விடுகின்றனர். அவர்களுடைய மனம் குறுகிய வட்டத்தில் இருப்பதனால் தங்களுடைய குழந்தைகளுக்கும் கல்வி அறிவை கொடுக்க முன் வருவதில்லை. இதை யாராவது கேட்டால், நானெல்லாம் படித்தா இவ்வளவு பணம் சம்பாதித்தேன் என்று எதிர்கேள்வி கேட்கின்றனர். கல்வி கற்பது வேறு, பணத்தை ஈட்டுவது வேறு என்பதையே அவர்கள் அறிவதில்லை. கல்வியும் செல்வமும் மனிதனுக்கு 2 கண்கள். ஒன்று இல்லாவிட்டால் மற்றொன்று மனிதன் சோபிக்க மாட்டான். ஒருவனுக்கு கல்வி அறிவு மட்டும் இருந்தால் போதாது, அவன் பணமும் சம்பாதிக்க தெரிந்திருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய அறிஞனாக இருந்தாலும் பணம் இல்லை என்றால் அவனை மக்கள் பாரதி என்ற சூரியனை கூட அவனுடைய வறுமை என்னும் மேகம் மறைத்து கொண்டு இருக்கின்றன. பொறுமை வெற்றிக்கு தலைமைக்கும் அடிப்படை. மரணம் என்ற புயல் காற்று அந்த மேகங்களை விரட்டி அடித்த பிறகுதான் அவனுடைய ஒளி வெள்ளத்தை மக்களால் தரிசிக்க முடிந்தது. ஆகவேதான் ஒரு அறிஞன், வருவாயில்லாத படிப்பு நொண்டித்தன்மையுள்ளது, படிப்பில்லாத வருவாய் குருட்டுத்தன்மையுள்ளது என்று கூறினான். பணக்காரன் போன்று பாவனை செய்பவன் ஒருபோதும் பணக்காரன் ஆக மாட்டான். இன்று உலகில் எங்கு பார்த்தாலும் பணக்காரர்கள் போல பாவனை செய்யவே பெரும்பாலான மக்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர். மற்றும் சிலர் பிறரை ஏமாற்றி பணம் பறிப்பதற்காக இவ்வாறு செய்கின்றனர். மற்றும் சிலர் மக்கள் தம்மை பணக்காரன் என்று கருதி மதிக்க வேண்டும் என்று இவ்வாறு போலி வேஷம் போடுகின்றனர். குடம் ஓட்டையாக இருந்தால் அதில் எவ்வளவு தண்ணீர் கொண்டு வந்து கொட்டினாலும் அது நிரம்பாது. அற்ப வருவாய் உள்ளவன் ஆடம்பரம் செய்வது பனிக்கட்டியை சகாரா பாலைவனத்திற்கு கொண்டு செல்வது போன்றது. பிரெஞ்சு மொழி ஒன்று கூறுகிறது, தம்முடைய தகுதிக்கு அதிகமாக செலவழிப்பவர்கள் தம்முடைய கழுத்தை சுற்றி கயிறை முறுக்கிக் கொள்கிறார்கள் என்று. பீட்ரஸ் கூறுவது போன்று பணக்காரர்களை காப்பியடிக்கிற அந்த ஏழைகளை அழித்து கொன்றார்கள். இவ்வாறு நான் கூறுவதிலிருந்து பணக்காரன் பிச்சைக்காரன் போன்று வேஷம் தரித்து கொண்டு இருக்க வேண்டும் என்பது பொருள் அன்று. தகுதிக்கு தக்கபடி வாழ வேண்டும் என்பதுதான் பொருள். அப்படி வாழ்வதினால்தான் பெரும்பேறு பேரின்பம் இருக்கிறது. எனவே பணத்திற்காக நாம் அடிமையாகாமல் நமக்கு பணம் அடிமையாகி ஆக்க பணிகள் செய்ய தூண்டுவதே சிறப்பானது. நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.